இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். யார் ஜெயிப்பாங்கன்னா அதை நாங்க சொல்லக்கூடாது. கடவுளை வேலை பக்குவம் பார்க்கணும். அதான் டிஎம்கே நல்லா தான் செய்கிறாங்க. விஜய் வரணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏடிஎம்கே தான். புது ஆட்சி வரணும், தளபதி வரணும், ஆட்சி மாறணும். மாற்றம் கட்டாயம் தேவை. ஒன்று டிஎம்கே மாமூலாக வந்துகிட்டே இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ விஜய் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்கு. காஞ்சிபுரம் தொகுதியில் யார் ஜெயிப்பாங்க? ஏடிஎம்கே தான். திரும்ப என்ன அவங்க தான் வரப்போறாங்க. யார் இப்போ யார் பவர்ல இருக்காங்களோ அவங்க தான் வரப்போறாங்க. ஜெயிக்கிறது ஏடிஎம்கே ஜெயிக்கும். ஸ்டாலின் ஐயா தான் ஜெயிப்பாரு. என்ன தோணுதுல்ல, இப்போத்தி நடைமுறைக்கு எடப்பாடியார் தான். எடப்பாடி ஜெயிச்சா நல்லா இருக்கும். மாமாயத்து போடுவேன். இவங்க அங்கே போய் மாற்றி விடுறதுல நாங்கள் இப்படி இல்லை. எனக்கு பிடிச்சது விஜய் மட்டும். நான் கலைஞருக்கு தாங்க போடுவேன். இது ஸ்டாலின் தான் போடுவேன். விஜய் யார் வந்தால் நல்லா இருக்குன்னா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு. மக்கள் அதாவது எலெக்ஷன் நேர்மையாக நடந்தால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் நடைபெற இருக்கிறது. இதற்கான பணிகளில் அனைத்து அரசியல் கட்சிகளும், திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் என அரசியல் கட்சிகள் மும்முரமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நாம் இருக்கும் பகுதி காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் 4 தொகுதிகள் இருக்கிறது. இந்த முறை மக்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகிறார்கள், யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்ன என்பது குறித்து மக்களிடமே நேரடியாக சென்று அவர்களின் கருத்துக்களை கேட்டறியலாம். ஏடிஎம்கே. திமுக 5 வருஷத்தில் எதுவும் சரியில்லை. எதுவும் பண்ண சொன்னது ஒன்றுமே செய்யலையே. எலக்ட்ரிக் பில்லு மாதம் விட்டாரு. 150 நாள் ஆக்கினாரு. இப்போ எங்கள் ஊரில் 25 நாள் தான் வேலை செய்கிறாங்க. அதுக்கு மேலே செய்ய முடியல. எடப்பாடி இருக்கும்போது 100 நாள் வேலை செஞ்சுட்டு முடிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு பண்ணாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இது பண்ணாதனால அவங்க இது நட மாட்டேங்கிறாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லை. எப்பவுமே மேலிடத்துல இருந்தால் கொஞ்சம் அனுசரித்து போனால் தான் அதில் வேலை ஆகும். சொல்லணுமாதா? விஜய் வந்தால் நல்லா இருக்கும். ஆமாம். ஏன் விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? மாற்றி இந்த 2 ஆட்சியாக தான் வந்துங்குது. எதனா புது ஆட்சி வரட்டுமே. வந்தா இருக்கிற நாடு எப்படி சேமமா இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆமாம், எப்படி செய்கிறாரு, என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா போகுது. ஆமாம், எங்களுக்கு அதான் எண்ணம். பழைய ஆட்சியெலாம் இருந்தாங்க, அதை செஞ்சுக்கிறாங்க ஒரு சிலது. புதுசாக வந்தோன்னா ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். அவங்க என்ன செய்ய புது கட்சினா அவர் தான் தொடங்கிக்கிறாரு. அவர் தான் டிஎம்கே தான் ஜெயிக்கணும் நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. மகளிருக்கு பெரும்பாலும் நிறைய செஞ்சுருக்காங்க. ஸ்கூல் பசங்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. அதனால் இந்த வாட்டி டிஎம்கே தான் வரும். நாங்களாம் வரணும்னு நினைக்கிறோம். ஏன் வரணும்னு நினைக்கிறீங்க? கலைஞரை விட தளபதி இப்போ பெட்டராக பண்ணுறாரு. போன 4 ஆண்டுகளாக பண்ணதை விட இப்போ இந்த தளபதியை பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஜனங்க மத்தியில் அவர் கொண்டு வர திட்டங்கள் ஒவ்வொன்றும் நல்லா ரீச் ஆகிருக்கு. நம்ம கிராமப்புறத்தில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா பயனடைஞ்சிருக்காங்க. அதனால் கிராமப்புறத்தில் இருக்க நாங்களாம் கிராமத்தை சேர்ந்தவங்க தான். எங்கள் ஊருக்கெல்லாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வாட்டி கண்டிப்பாக தளபதி தான் வரணும்னு நினைக்கிறேன். விஜய் வரணும். ஏன் விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு மாற்றம் நல்லது தான் பண்ணாங்க. இந்த மகளிர் உதவி, ஃப்ரீ பஸ்ஸு எங்களுக்கு தான் அடி போடுறது. ஆட்டோ ஃபீல்டு தான் காலி. ஆமாம் ஆமாம். ஆமாம், சவாரி எதுவும் இல்லை. எல்லாம் இப்போ நின்று ஃப்ரீ பஸ் தான் போகணுன்னு போகிறாங்க. அது இல்லாதப்போ ஆட்டோ கூட்டுன்னு போயிடுவாங்க. நைட் என்ன இருந்தாலும் நின்று போகிறாங்க. மற்றபடி நல்லது தான் பண்ணாங்கல்ல. இல்லை, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே தான். விஜய்க்கு இங்கே வாய்ப்பு இல்லை. இங்கே எதுவும் லேபிள் இல்லையே அவருக்கு. ஆமாம், இல்லை. ஒரு 50 வருஷமா இந்த சுந்தரன் இங்கே எம்எல்ஏ இருந்தார். அப்புறம் கணேசன் ஜெயிச்சாப்புல. அதை விட்டா சோமசுந்தரம், ஏடிஎம்கே, டிஎம்கே இவங்க தான், வேற யாரும் இல்லை. புதுசாக வரவங்க தாங்க ஜெயிக்கணும். நான் என்னோட வயசுக்கு இவங்களையும் 5 வருஷம் பார்த்துட்டேன், இவங்களையும் 5 வருஷம் பார்த்துட்டேன்.
அழுகிற குழந்தைக்கு வாழைப்பழம் கொடுக்குற கணக்காரர் எங்கள் திட்டமெல்லாம். அதனால் புதுசாக வந்தாங்கன்னா நம்மளும் ஏற்ற மாதிரி ஏதாவது புது பாணியில் செய்வாங்கன்ட்டு ஆசைப்பட்றோம். ஓகே ஓகே. புதுசாக நான் பார்த்துட்டேன் எல்லாமே. இங்கே பாருங்கள், 5 வருஷத்துக்கு இவங்க ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆகுது. ரோடு வந்து 15 நாளைக்கு முன்னாடி போடுறாங்க சிமெண்ட் ரோடு. ஏன் இப்போ போடுறாங்க 15 நாள்? 15 நாள் முன்னாடி தான் ஃபினிஷ் பண்ணாங்க எங்கள் ஏரியாவில். ஏன் 5 வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? இது மாதிரி ஒரு ஆட்சி வந்தால் ஒரு வருஷத்தில் போட்டு முடிச்சிடணும். மக்கள் நலத்திட்டத்தை 1 வருஷமோ 2 வருஷமோ அதுக்குள்ளே முடிச்சிருந்தா அது மக்கள் ஆட்சி. எலெக்ஷன் வரும்போது முடிச்சா அது என்ன ஆச்சு? எலெக்ஷனுக்காக வாங்குறது தானே. அது மாதிரி திட்டம் போட்டால் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். புரியுது. கடமையேன்னு போட்டுட்டு கடமையேன்னு போகக்கூடாது. நாங்கள் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கலன்னா எப்படி நான் யார் ஜெயிப்பாங்கன்னா அதை நாங்கள் சொல்லக்கூடாது. கடவுளை மேலே பக்குவம் பார்க்கணும். அவங்க அதான் அப்படின்னு கிடையாது. நாங்கள் நான் சொன்னா நீ வரமாட்டேன், நான் சொன்னா இவர் வரமாட்டாரு. மேலே கடவுளை பார்க்கணும். அது யாருக்கு என்ன படி அந்த படி அழைப்பாங்க. நான் சொல்லி நீ வந்துட மாட்டேன். இன்னைக்கு நான் அங்கே போய் மானத்தை எட்டி பார்க்கணும், என்னால் எட்டி பார்க்க முடியாது. கடவுள் பார்த்தா தான் எட்டி பார்க்கலாம். என்னால் அதை சொல்ல முடியாது. டிஎம்கே நல்லா தான் செய்கிறாங்க. விஜய் வரணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நம்மளுக்கு எதுவும் அதை பற்றி எதுவும் இதுவும் இல்லை. யார் வந்தாலும் நம்ம தான் உழைக்க போகிறோம், நம்ம சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். யார் வந்தாலும் அவங்கவுங்க ஆட்சிக்கு வந்தால் நல்லது செஞ்சால் நல்லது, அவ்வளோதான். யார் வந்தாலும் பரவாயில்ல. திமுக அரசும் நல்லா தான் பண்ணுறாங்க. நல்லா தான் பண்ணுறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏரியாக்கெல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க. இந்த ஏரியாவில் யார் ஜெயிப்பாங்களா? இப்போ போன வருஷமும் திமுக தான், இந்த வருஷம் யார் ஜெயிப்பாங்க? டிஎம்கே தான் வரும்னு சொல்லின்னு இருக்காங்க எல்லாருமே. எல்லாரும் அதான் எதிர்பார்க்குறாங்க. கருத்து இல்லை. ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே தானா? ஏன் ஏடிஎம்கே? உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா டிவிக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. நாம் தமிழ் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க ஏடிஎம்கே. பட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா ஏடிஎம்கே தானே. டிஎம்கே 10 வருஷமா இருந்து ஒன்றும் பண்ணல. ஓகே ஓகே. ஸோ ஏடிஎம்கே தானே வரணும். எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இல்ல, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை. இந்த பிரிட்ஜே பார்த்தீங்கன்னா 6 மாசம் முன்னாடி முடிச்சாங்க. இப்போ வாலஜபாத் இந்த பெரிய பிரிட்ஜ் அதே எவ்வளோ நாள் கழிச்சு இப்போதானே ஓப்பன் பண்ணுவோம். 4 வருஷம் 5 வருஷம் இப்போதான் முடிச்சிருக்காங்க. ஆமா, முடிஞ்சு 6 மாசம் ஆகுது. 6 மாசமா ஓப்பன் பண்ணாம தானே வச்சிருந்தாங்க. இப்போதான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. விஜய் வருவாரு ஏதாவது இது இருக்கா? இந்த வாட்டி கஷ்டம் தான், ஆனா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இந்த வாட்டி என்ன வாய்ப்பு? கஷ்டம் இல்லை சார். நான் வந்து எப்போவுமே டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன். இப்போ இல்லை, எப்போ ஒரு 3 வாட்டி நான் டிஎம்கே தான் ஓட்டு போட்டிருக்கேன். இந்த ஊரில் டிஎம்கே தான் நம்பர் 1. யார் வந்து இப்போ புதுசாக ஒருத்தர் கட்சி தந்துருக்காரு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் எப்போயும் இருந்து டிஎம்கே இருக்குது. இப்போ வந்தவங்களாம் சிஎம் ஆகணும் ஆசைப்பட்றாங்க. முயற்சி பண்ணலாம், அது அவருடைய விருப்பம். ஆனால் வந்து தீய சக்தி ஒருத்தர் தேவையில்லாமல் சொல்கிறாரு. அப்போ அது 50 வருஷமாக ஒருத்தர் வந்து ஆட்சி பண்ணுறாரு, அவர் எப்படி குறை சொல்லலாம்? இப்போ வந்து புது கட்சி அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஸோ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படி சொல்லலாம், பரவாயில்ல. அவர் வந்து எடுத்த உடனே திமுக அழிச்சிடுவேன், வரவங்க எல்லாரும் திமுக அழிச்சிடும் தான் சொல்கிறாங்க தவிர, ஆனால் திமுக அழிச்சிடும் சொன்னோம் யாரும் இருந்தது கிடையாது. எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஆனால் எல்லா 3 கட்சியுமே டஃப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எந்தெந்த கட்சிகள்லாம் சொல்கிறீங்க? அதான் ஏடிஎம்கே, டிஎம்கே, அப்புறம் விஜய் சார் கட்சி. விஜய். ஆமாம், டஃப்பாக தான் இருக்கும். யார் வருவான்னு சொல்ல முடியாது. தெரியல. யார் வந்தாலும் நல்லதான். எடப்பாடி யார் வந்தால் நல்லா இருக்கும். இந்த காஞ்சிபுரம் தொகுதியில யாரு ஜெயிப்பாங்க? வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. இருந்தாலும் எடப்பாடியார் வந்தால் நல்லா இருக்கும். எடப்பாடியார். ஏன் எடப்பாடியாரை தேர்ந்தெடுக்கிறீங்க? இல்லை, ஏன்னா ஜெயலலிதா மேடம் இருக்குச்சே இது பண்ணாங்க, நிறைய நல்லது பண்ணாங்க. அது மாதிரி எடப்பாடியாரும் ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு. அதனால புதிதாக ஆரம்பிச்சிருக்காங்க கட்சி. விஜய்லாம் வந்திருக்காரு, அதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, அவருக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. முதல்ல அவருக்கு அவ்வளோ வாய்ப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால எடப்பாடியார் வந்தால் நல்லா இருக்கும். இந்த தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் கம்பல்சரி டிஎம்கே தான் வரணும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்கிறேன், நிறைய பண்ணியிருக்காங்க. ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பள்ளி காலேஜ் கேர்ள்ஸு மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, பஸ்ஸு ஃப்ரீ. காலேஜ் போகிற பெண் குழந்தைங்களுக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறாரு முதல்வர். காலை உணவு திட்டம், எவ்வளோ மக்களுக்கு இழைய பாழங்கள்லாம் நிறைய செஞ்சுருக்காரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? எவ்வளோ பேருக்கு பட்டா கொடுத்துருக்காரு. என்ன ஆமாம், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எதுவும் பண்ணாமல் இல்லையே. இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையும் கடன் அதிகமாயிருச்சு.
இப்போது நம்ம கூட தான் ஒரு கல்யாணம் பண்ணுறோம். இப்போ எனக்கு கூட ஒரு கல்யாணம் ஆகுதுன்னா 1 லட்சம் தான் வச்சுருப்பேன். மீதி 9 லட்சம் நான் கடன் வாங்கி தானே ஆகணும். கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணணும். அதை திருப்பி அடைக்கணும். அதுக்கான வழியும் தேடுவாங்க. அவங்களுக்கு ஆட்சி பண்ணுறவங்களுக்கு தெரியாதுங்களா? கண்டிப்பாக டிஎம்கே தான் வரும். புது ஆட்சி வரணும், தளபதி வரணும்ண்ணா, ஆட்சி மாறணும். ஆட்சி மாறணும். இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ஒரு வலுவான எதிர்க்கட்சினா தமிழக வெற்றி கழகம். ஆமாம், அது மட்டும் ஒரே கட்சி, தளபதி கட்சி மட்டும் எதிர்கட்சி இப்போ இருக்கிற நிலைமைக்கு. ஓகே ஓகே. 21 கட்சி அவங்க கூட்டணினா, இவர் ஒரே கட்சி எதிர்த்து நிற்கிறாரு. இப்போ எல்லாம் வந்து தளபதி கூட்டணி அழைக்கிறாங்கன்னா தளபதி எதுக்கு அழைக்கிறாங்க? நாளைக்கு வந்து இவன் நல்லது பண்ணுறக்கூடாது, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் தளபதி வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக் 2 அழிஞ்சிரும். ஊழல் கண்டிப்பாக அழிப்பாருண்ணா. அந்த 2 கட்சியும் அழிச்சிருவாரு இவர் வந்தாருன்னா. கண்டிப்பாக அழியும். இனி அந்த பயத்தினால தான் நம்மளால லஞ்சம் வாங்க முடியாது, ஊழல் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால தான் எல்லாருமே எதிர்கட்சியில் இருக்கிறவங்களே போய் அந்த டிஎம்கேல சேர்றாங்க, பெரிய கூட்டணி வைக்கிறாங்க. அது காரணம் விஜய் மட்டும்தான். அவர் இன்னும் யாரையும் சேர்த்துக்காத காரணமும் அதுதான். இப்போ சில கூட்டணி வந்து உள்ளே வாங்க அப்படின்னு இவருக்கு ஏன் கோபப்படலை அப்படின்னா, இவர் டிவிகே கூட நம்ம சேர்ந்தா நம்மளால் ஊழல் பண்ண முடியாது, ஊழல் நம்மளை பண்ண விட மாட்டார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால நீ கூட்டணிக்கு யாரும் வரல விஜய் கூட. விஜய் யாரும் கூட்டணி கூட்டம் போகாத காரணமாக தான். மத சார்பற்ற கட்சினா அது டிவிகே மட்டும் தானா. மத சார்பற்ற ஜாதி அடிப்படையிலையும் எடுக்க மாட்டாங்க ஆளுங்களை. ஜாதி இல்லை மதம் இல்லைன்ற சொல்கிற ஒரே கட்சி டிவிகே மட்டும்தான். மாற்றம் கட்டாயம் தேவை. ஒன்று டிஎம்கே மாமூலாக வந்துகிட்டே இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து விஜய் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்குது. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க? அது ரகசியமாக வச்சு. ஆனால் விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? அப்புறம் ஆமாம், ஓரளவுக்கு ஒரு மாற்றம் வேணும். நீங்கள் தானே கேட்டீங்க, மாற்றம் வேணும்னா கட்டாயம் வேணும். இந்த காஞ்சிபுரம் தொகுதியில் யார் ஜெயிப்பான்? ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே தான். டிஎம்கேன்னு சில பேர் சொல்கிறாங்க, எப்படி டஃப் ஃபைட் இருக்குமா? இல்லை டிஎம்கே வராது, ஏடிஎம்கே தான். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இயல்பு தான் அது. ஏன்னா ஒரு வாட்டி டிஎம்கே அந்த மாதிரி ஏடிஎம்கே அந்த மாதிரி மாற்றி கன்ஃபார்மாக ஏடிஎம்கே தான் வரும். டிவிகேக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? டிவிகே, என்டிகே, நாம் தமிழர் அவங்களாம் வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு இல்லையா? ஏன் அப்படி? ஜனங்களை பொறுத்த அளவில் ஏடிஎம்கே டிஎம்கேன்ற வந்து பதிஞ்சிருச்சு. அது ஓட்டு போட சொல்ல அவங்களால மாற்ற முடியாது. கண்டிப்பாக ஒன்று ரெட்டால இல்லை சூரியனுக்கு அதுதான் போடுவாங்க. ஒரு விசில்னு ஒரு இதுக்கு சின்னத்துக்கு வாக்களிக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் வாக்களிக்க மாட்டாங்க. அதெல்லாம் வாக்களிக்க மாட்டாங்க. கம்பல்சரி ஒன்று ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே. திரும்ப என்ன அவங்க தான் வர போகிறாங்க. இல்லை யார் இப்போ யார் பவரில் இருக்காங்களோ அவங்க தான் வர போகிறாங்க. அதாவது டிஎம்கே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? அவங்களுக்கு அவங்க மேல நிறைய அலிகேஷன்ஸ் தான் வருது. நிறைய அப்படிலாம் சொல்ல முடியாதே. நல்லதும் பண்ணியிருக்காங்கல்ல, பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஏதாவது 1-2 சொல்லலாம் இல்லையா? இப்போ லேடிஸ்க்கு மாதம் 1000 ரூபாய் போடுறாங்க சொல்லியிருக்காங்க. உண்டாந்த பிள்ளைங்களுக்கு பண்ணுறாங்க. மதிய சத்து உணவு, காலையில் உணவு எல்லாம் பட்டிருக்காரு இல்லையா? இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? நல்லது தானே. நல்லதுதான். கோயிலில் நல்லா புறநம்பிக்கிறாங்க. இங்க இந்த காஞ்சிபுரம்ல யாரு டிஎம்கே தான் ஜெயிப்பாங்களா? முன்ன இருந்தவங்க தான் இப்போ வருவாங்க. ஜெயிக்கிறது ஏடிஎம்கே ஜெயிக்கும் என்னோட கருத்து. ஆனால் யாரும் வந்தால் நல்லா இருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு சீமான் வந்தால் நல்லா இருக்கும். உண்மையாக அதுதான் நான் அதை எதிர்பார்க்கறது. ஸ்டாலின் ஐயா தான் ஜெயிப்பார். அவர் ஜெயிச்சாதான் இந்த காஞ்சிபுரத்துக்கு நல்லது நடக்கும். அப்படிதான்ப்பா. இது வரலையும் எங்களுக்கு எல்லா அங்கீகாரமும் அவர் தான் கொடுத்துருக்குறாரு. அவர் தான் வருவார் இந்த ஆட்சியில். வேறு யாரும் வரமாட்டாங்க. சரியா? அவர் வந்தால் தான். சத்தியமாக 1% கூட கிடையாது. அவரு கூட 1% கிடையாது. இதுவே அம்மா இருந்திருந்தாங்கன்னா அம்மாவுக்கு பேசலாம். இவங்களுக்கெல்லாம் ஆட்சி பற்றி தெரியாது. சரியா? அதனால் வந்து காலையில் முளைச்சி வர சூரியனுக்கு தான் நாங்கள் எல்லாருமே ஓட்டு போடுவோம். அவர் வந்தால் தான் நல்லா இருப்பார், ஆட்சியும் நல்லாயிருக்கும். ஆட்சி பற்றி தெரிஞ்சவங்க தான் அந்த ஆட்சி ஆள முடியும். ஆட்சி தெரியாத நடிகர் வந்து பேசிட்டா அது வாய்ப்பு கிடைச்சிடுமா? கிடைக்காது. என்ன தோணுதில்ல, இப்போத்தி நடைமுறைக்கு எடப்பாடியார் தான் ஆட்சி நல்லபடியாக பண்ணியிருந்தார். இதுக்கு முன்னால் 10 ஆண்டு இருந்தவர் நல்லா தான் பண்ணியிருந்தார். வர ஆட்சி மாறி தான் வரணும். திமுக எதிர்க்கிற அளவுக்கு ஒரு எதிர்கட்சியா கண்டிப்பா உண்டு இருக்கு. கண்டிப்பா உண்டு. அதிமுக விஜய்லாம் இருக்காரு. விஜய் இல்லைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா அதிமுக வெற்றி பெறும். அவருக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லையா, வாய்ப்பு இல்லை, கிடையாது. ஏன் நல்லபடியா எல்லாம் நல்லாமே நடக்கும் சார். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவரை பொறுத்த அளவுக்கு நல்லா தான் பண்ணாரு, மக்களுக்கு நல்லது தான் செய்யுது. அது நல்லா இருக்கும். எடப்பாடி ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும். எடப்பாடி ஜெயிச்சா நல்லா இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு வந்து எவ்வளோ செஞ்சுருக்கிறாரு. அதனால எங்களுடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எடப்பாடி இருக்க மாட்டேன். டிவிக்கு போடுவேன் நான் எப்பவுமே. இப்போ வந்து நம்ம கட்சி தான் போடுவேன். இது காட்டினேன் மாமாயத்து போடுவேன். இவங்க வந்து அங்கே போய் மாற்றி சொல்ல நாங்கள் பிடிக்கிறேன்.
இப்போ வந்து நான் வந்து விஜய்க்கு போடலான்னு சொல்லிட்டு. அங்க என்ன புரியல, அதிமுக போய் சேர்ந்ததுனாலயா இல்ல அப்படி இல்லை, பிரச்சனை? எனக்கு வந்து எனக்கு விஜய் பிடிக்கும், அவ்வளோதான். எதுவும் நம்ம ரிசல்ட்டுக்கு வரல. எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். விஜய் வந்ததுனால இப்ப விஜய்க்கு போடலான்றீங்க? அவர் வந்தனால இல்லைன்னா அவர் எப்பயுமே எனக்கு பிடிக்கும். விஜய் பிடிக்கும். விஜய் ரசிகர் நான், எப்பயுமே எனக்கு பிடிக்கும். அதனால அவருக்கு ஓட்டு போடுறேன். ஆனா இப்போ பாமக இருக்கே அந்த ரேஸ்ல இருக்கு, அது வேஸ்ட்ண்ணா. பாமக நான் அதே கட்சி தான் இருக்கிறேன், நான் பாமக வேணாம். எனக்கு பிடிக்கலண்ணா. பொட்டி இந்த போதும் அவங்களுக்கு, அதான் சொல்றேன். காசு இருந்தா போய் நினைக்கிறாங்க, அவங்க நினைக்கிறாங்க வேணாம் நம்மளுக்கு ஜாதி முக்கிய போதும், இதை குரு இருந்தா போதும். பத்தியா? ஐயோ அது பர்சனல்லாம் சொல்ல மாட்டோம். இல்ல யாரும் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சது விஜய் மட்டும். விஜய் தான். விஜய் இதை சொல்றதுக்கு ஏன் யோசிக்கிறீங்க? இல்ல இப்ப இருக்கிற சூழ்நிலையில பயமா இருக்கு. ஆமா, விஜய் வந்தா நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறேன். நான் போன வாட்டி போடும்போது ஜெயலலிதாக்கு ஓட்டு போட்டிருக்கேன். அதே வந்து கலைஞர்ல போட்டா நல்லா இருக்கும்னு அவங்க சொல்லும் போது கேட்டிருக்கேன், அவ்வளோதான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஓட்டு வாங்கினதுல கூட நான் ஜெயலலிதாக்கு தான் ஓட்டு போட்டுருந்தேன் நான். ஆனால் இப்போ பார்த்தா எனக்கு ஃபேவரட் விஜய் மட்டும்தான். விஜய் மட்டும்தான். வீட்ல எல்லாம் விஜய்க்கு தான் போடுவீங்க? என் வீட்டில் வந்து 4 ஓட்டு. 4 ஓட்டில் நான் முடிவு பண்ணுறது மட்டும்தான். நான் எதில் குத்துறேனோ அதுலேயே அவங்களும் குத்துட்டு போயிடுவாங்க. நான் ஜெயலலிதாவில் குத்துனா அவங்க குத்துவாங்க, அதே வந்து நான் கலைஞரில் குத்துனா அவங்க குத்துவாங்க. அந்த மாதிரி நான் கலைஞருக்கு தாங்க போடுவேன். கலைஞர் தான் போடுவீங்க? இது ஸ்டாலின் தான் போடுவோம். ஏன்? அவர் நல்ல உதவிகளாக செஞ்சார், விவசாயத்துக்கு எல்லாத்துக்கும் நல்ல உதவி செஞ்சார். எல்லாத்துக்கும் அவர் தான் முதல்ல வருவார், கண்டிப்பாக வருவார். அவர் தான் வருவார், யாரும் வர முடியாது. அம்மா கட்சியாவது இதுவாகுதுங்க வராதுங்க எல்லாம். ஏன்னாக்கா 234 எப்படி 220 ஓட்டு இவருக்கு தான் வரும். 220 வரும், ஏதோ கொஞ்சம் தான் போகும், மாறும். அவர் ஏன்னா ஒரு இடம் 2 இடம் வரும். இப்போ தானே ஆரம்பம். அவர் ஆரம்பம் முதல்லேருந்து வந்திருந்தாருனாக்கா வந்திருப்பார். சாமி அவர் தான், எங்களுக்கு தெய்வம் அவர் தான், ஸ்டாலின் தான். சூரியன் கட்சி தான் எங்களுக்கு முதல்ல இருந்தே வந்து போடுறீங்க? ஆமாம், அது இப்போ மாற்றமே கிடையாது. ஏன்னா ஆட்சி செய்யக்கூடிய தகுதி அவர் ஒண்டி தான் உண்டு. நிறைய ஊழல்லாம் நடக்குது. அந்த ஊழல் எதுவுமே கிடையாது அவர்கிட்ட. நல்லா தெரிஞ்ச மாதிரி செய்வார். யாரு ஜெயினா கட்சிக்காக தான் ஜெயிக்குவாரு. யாரு? ஸ்டாலின். நாங்கள் எப்போதும் இந்த கட்சி தான்ப்பா, கட்சி மாற மாட்டோம்ப்பா. ஆமா, அதிமுகலாம் எதுவும் போறது வாய்ப்பு இல்ல. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. விஜய் வந்திருக்காரு, விஜய் கூட வாய்ப்பு இல்லை. அவரெல்லாம் வெட்டு என்ன. ஆமா, இப்போ வந்து எங்கள் கட்சிக்காரத்துல நாங்கள் இது பண்ணுவோம். அவர் எல்லாத்தையும் செய்கிறார் நம்மளுக்குல்ல, அதனால புதுசாக யாரும் வந்தால் ஓகே தான். புதுசா யாருன்னா இப்போ அதிமுக ஏற்கனவே ஆண்டுட்டாங்க, புதுசானா விஜய் நாம் தமிழர் இருக்காங்க, யார் வரணும்னு நினைக்கிறீங்க? லேடிஸ் யாருன்னா வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லேடிஸ்? ஆமாம், முதலமைச்சராகவா? முதலமைச்சராகவே லேடிஸாக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லேடிஸ்க்கு பாதுகாப்பு இல்லை. நாங்கள் வெளியே போகிறோன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பயந்துன்னு போகிறோம். வெளியே போகிறோன்னா ஒரு இது கிடையாது. அதனால இந்த ஆட்சி பாலியல் வன்கொடுமை நிறைய இருக்கு. அதனால நான் வெளிப்படையா சொல்றேன், வேற ஒன்றும். இனி ஸ்டாலின் வந்தாலும் ஓகே, ஆனால் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரணும். அவர் தராரு, மகளிர் உரிமை தொகை தராரு, எல்லாம் செய்யறாங்க, ஓகே. பட் இல்லாத பட்சத்துக்கு ரொம்ப எங்கன்னா வெளியே அன்டைம்ல வரணும். பாலியல் வன்கொடுமை எதிரும் தப்பான பார்வை தான் அதிகமா இருக்கு. தப்பான பார்வையா தான் இருக்கு. அதுதனால என்னோட கருத்து விஜய். ஏன் விஜய்? ஒரு கிரேஸா ஒரு ஃபேனா அப்படி பதில் சொல்லாம நீங்க ஏன்? ஃபேன் இல்ல, அந்த எலெக்ஷன் அந்த இதுல எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இவரோட ஆட்சி வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுனா அந்த அதிமுக திமுக பாத்தீங்க. இப்போ இவரு ஒரு மாற்றம், இவர் வந்தா நல்லா இருக்கும். என்னோட கருத்து என்னன்னா, அது இலவசம் அதிகமாக தேவையில்ல. தெரிஞ்சு எவ்வளோ விஷயம் இருக்கு, அதை பண்ணுறது நிறைய விஷயம் இருக்கு. என்னன்னா இது பண்ணுற அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஸ்கூல் எடுத்துக்கின்னு வச்சுக்கலாம், ஸ்கூல் பாதுகாப்பு எதுவுமே இல்லை. நீங்கள் வாங்க, நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். பாத்ரூம் போனால் பாத்ரூமே சரியில்லை, ஸ்கூலே சரியில்லை. முதல்ல எல்லாம் பழைய பெயிண்ட் வந்து ஒரு அந்த கட்டும் போது அடிக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தொடர்றதே கிடையாது. அதாவது அதுமாரி மெயின்டெனன்ஸு வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி எல்லா தொழிலையும் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய வந்து அதை அப்டேட் பண்ணினே இருந்தாங்க எல்லாத்தையும். அதாவது கண்காணிப்பு எல்லாத்தையும் கண்காணிப்பு பண்ணனா கண்டிப்பாக அது வந்து அந்த மாதிரி யார் பண்ணுறாங்களோ அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். அதிமுக ஆட்சி வந்தால் நல்லா, அதிமுக கூட்டணி ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்?
ஏன்னா 2016லேருந்து 2021 எடப்பாடி ஆட்சி செய்தார். ரோட்டில் வந்து பாலியல் வன்கொடுமை எதுவும் கிடையாது, போதைப் பொருட்கள் எதுவும் கிடையாது. சிறப்பான ஆட்சி தமிழக மக்களுக்கு கொடுத்தாரு எடப்பாடியார். அதால் மீண்டும் அவரே வந்தால் நல்லா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். ஆமாம், நல்லா இருக்கும். திமுகவை எதிர்க்கக்கூடிய பலம் வாய்ந்த ஒரு எதிர்க்கட்சி அதிமுக தான். அதிமுக கூட்டணி எதிர்கட்சி, நல்ல பலம் வாய்ந்த கட்சி. யார் ஜெயிச்சாலும் தானே வரப்போகுது. இப்போ நடக்குது எல்லாம் பாலியல் வன்கொடுமை எதுவும் எல்லாமே நடக்குது. எதுவும் ஒரு சட்டம் கொண்டு வர மாட்டுறாங்க. இப்போ யார் வந்தாலும் ஆட்சி இதுக்கு பண்ணுவாங்க. புதுசாக வர தேவையில்லைன்னு அப்படிலாம் இல்லைண்ணா. இதுக்கோட இந்த தண்டனை இது சட்டத்தை போட்டால் வர வைக்கலாங்க. புது சட்டம் வரணும்ல. இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாருன்னு அது எப்படிங்க நம்மளால சொல்ல முடியும்? யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியலீங்களே. யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட சஜஷன்? எங்க விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்? புது ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். புதுசா வரணும். திமுக எதிர்க்கக்கூடிய சக்தியை ஒருத்தர் இருக்கா? ஒரு பலமான கட்சியா இருக்காரா அவரு? தெரியலீங்களே. வரணும்னு ஒரு நம்மளுக்கான நம்பிக்கை. அதான் வர முடியுமா என்னன்றது தெரியல. வீட்டுக்கு ஒருத்தர் இருக்காங்க. இப்ப என் பையன் வந்து விஜய் தான் வரணும்ன்றாரு. அது மாதிரி அதனால சரி நானும் விஜய் இது பண்றேன். நல்லதா புதிய ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். யார் வந்தா நல்லா இருக்குன்னா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா சில நல்ல திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காரு. எடப்பாடி வந்து சில இதெல்லாம் கொஞ்சம் சில செய்யல, மக்கள் வெறுப்பாக இருக்கு. இருந்தாலும் இவர் வந்தால் செய்ய வாய்ப்பு உண்டு. எடப்பாடி வந்தால் தான் நல்லா இருக்கும். எடப்பாடி வந்தால் தான் தமிழ்நாடே நல்லா இருக்கும். இவர் வந்து அதிமுக இருக்கிறவர் ஒரு மினிஸ்ட்ரி கூட அடக்கிறதுக்கு ஒரு திமுகவில் ஆள் கிடையாது. அது அந்த மினிஸ்ட்ரி அதெல்லாம் அவங்கவுங்க இந்த மினிஸ்ட்ரி தான் அந்த அனுபவிப்பானுங்கள கண்டி வர இது பணத்தெல்லாம் மக்களுக்கு யாரும் செய்ய மாட்டானுங்க. இப்போது நான் டிஎம்கேல தான் இருக்கிறேன். இருந்தாலும் 1988 தான் இருக்கிறேன். இருந்தாலும் அவர் வந்தால் ஆட்சி நல்லா இருக்காது. இப்போ கண்டிப்பாக எடப்பாடி தான் வருவார். நீங்கள் எங்கே சர்வே எடுத்தாலும் முக்கால்வாசி எடப்பாடி தான் வாய்ப்பை கண்டி. இவர் கிடையாது. அதில் மந்திரிக்கு தான் சாப்பிடுவாங்க. கட்சியில் 10 பேர் தான் போய்ப்போம் இந்த டிஎம்கேல. எடப்பாடி வந்தால் தான் தமிழ்நாடே நல்லா இருக்கும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 2026 எடப்பாடி பழனிசாமி தான் வருவார். இப்போ கண்டிப்பாக வருவார். அவர் தான் வரணும். அவர் தலைமையில் இருக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும். முழுமையாக நம்பி இருக்கோம். திமுக ஆட்சி வரக்கூடாதுன்றீங்க? ஆமாம், கண்டிப்பாக திமுக ஆட்சி வரக்கூடாது. ஏன்? அவர் வந்து சரியா பாலியல் தொந்தரவு, கற்பழிப்பு, கொள்ளை, இப்படி பல மோசடிகள் ஜனங்களுக்கு சரியான முறையில் வந்து சேரல. எந்த ஒரு நன்மையும் சரியான முறையில் ஆமாம் சார் நன்மைக்கு வரல. இன்னைய சர்வேயில் பார்த்தோம்னா மறுபடியும் திமுக தான் வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. வந்து என்ன எடப்பாடி பழனிசாமி துரோகத்துக்கு துணை போகணுன்னு அது நல்லாவே தெரியும். வந்து கூட்டணி கட்சிக்காரங்களை எப்படிலாம் அவங்க கூட இருந்த கூட்டணியே அவரால் தக்க வைக்க முடியல. அப்படி இருக்கும்போது அவர் மறுபடியும் வந்து வருவாருன்றதுல அவர் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அவர்கிட்ட இருக்கிறது அவர் தான், நம்ம தான் எட்டு, நம்ம தான் இது. ஒரு கூட்டணி கட்சி அவரால் தக்க வைக்க முடியல, வெளியே அனுப்புகிறாரு. நம்ம இருக்கிற மறுபடியும் அவர் என்ன செய்வார்? அவர் இன்றைக்கி இருக்கிறதுல பலமான கூட்டணியாக அனுப்பிச்சிருக்காங்க. ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு கூட்டணியில் தேமுதிக ஒன்று இருந்தது. அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டார். அவர் ஏமாற்றத்தில் பேர் வழி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். வந்து அவர் எப்படி வந்தார் போனாருன்றது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கூட்டணியில் பார்த்தா பலமாக இருக்குது. வந்து ப்ளஸ் மகளிர் ஓட்டு திமுகவுக்கு உயர்த்து சாதகமாக இருக்குது. டபுள் இன்ஜின் அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பாரதிய தான் வருதோ வரலையே, எடப்பாடி எங்களுக்கு வரணும். எடப்பாடி வரணும். இவர் என்ன நல்லா நல்லது பண்ணாரா? அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த 5 வருஷம். இப்போது எங்கள் ஊரில் வந்து ஏரி வேலை செய்கிறாங்க. 3 வாரம் செய்வாங்க. 3 வாரத்துக்கு 4000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாரு? அந்த மகளிருக்கு 1000 தான் கொடுக்குறாரு. மீதி 3000 எங்கே போகுது? அதை கட் பண்ணிடுறாரு. 4000 3000 சம்பாதிச்சாங்க. நானே கூட ஏரி வேலைக்கு போனேன். ஏரி வேலையில் நான் 3000 ரூபாய் மாதம் சம்பாதிப்பேன். இப்போ 1000 ரூபாய் தான் கொடுக்குறாரு. மீதி எப்படின்னு ஆச்சு. அந்த மாதிரி தான் வந்து நிறைய அனுசரித்து போகிறதுனால பிரச்சனை. இல்லைன்னா நல்லாயிருக்கும். அனுசரித்து போகல, மேல் இடத்துல அனுசரித்து போகல. விஜய் வந்தான்னா பாய கட்சி இருந்தான்னா எதுவும் இல்லை. விஜய் வந்து உலகத்துக்கு அவர் படி அளக்க முடியாது.
அவரும் வந்தாருன்னு வச்சுக்கோ, உன்ன மாதிரி குறிப்பிட்டவங்களை பார்த்து தான் படி அளப்பாரு. என்ன மாதிரி ஏழை பார்த்து படி அளக்க மாட்டாரு. நானும் நீ கூட நாயினா இந்த எலெக்ஷன் வெளியே சுட்டுனா தான் உனக்கு 10 ரூபாய் அவர் கொடுப்பாரு. அப்புறம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அவர் ஜெயிக்கிட்டா உன்னை தேட மாற கண்டதும் காணாத மாதிரி அவரை நீ தானா. இப்போ அவரு உன்னை தேடுவாரு. இவன் எலெக்ஷன் முடிஞ்சுதான் அவரை நீ தேடணும். இப்போ உன்னை தேடுவாரு அவரு. அதேதான் நீ கரெக்டா. இப்போ அவரு உன்னை தேடுவாரு, எங்க இருக்கிறன்னு தேடுவாரு. அது முடிஞ்ச உடனே நீ தேடணும் அவரு. காஞ்சிபுரத்துல யாரு ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? நான் யாரு நட பொதுவா சொல்லிட்டேன். பேரு? என் பேர் குமாரி. நல்லா பேசுனீங்க. ரொம்ப மோசம்ண்ணா. கொலைங்களும் சரி எல்லாமே சரி. 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணி அவங்க இளஞ்சரணியில் யாரோ மாவட்ட செயலரை ரேப் பண்ணி கொண்டாங்க. அது வந்து பெரிய நியூஸாகவே பண்ணல. விஜய் ஒரு பர்சனல் விஷயம், அதை போய் அவ்வளோ பெரிய பெரிய நியூஸில் போட்டு ஒரு அந்த சன் நியூஸ் ரொம்ப மோசம் பண்ணுறாங்க. இவரை எப்படி அடிக்க முடியும்னு பார்த்து கிடைக்கிற விஷயம் எல்லாத்துலேயுமே அடிக்கிறாங்க. எல்லாத்தையுமே எதிர்த்து பண்ணி நிற்கிறாரு பார்த்தீங்களா, அது எல்லாருக்கும் வராது. யாராக இருந்தாலும் அடங்கி போயிடுவாங்க அந்த இடத்துல. நானே விஜய் ஒரு கட்டத்தில் அடங்கிட்டு வரதான் நினச்சேன். கண்டிப்பாக நினச்சேன். அவரோட ஃபேனு, அவரோட தொண்டன் தான். விஜய் ஒரு கட்டத்தில் அடங்கிட்டு வர நினச்சேன். ஆனால் எல்லாத்தையும் அச்சு தூக்கின்னு வராருண்ணா. கண்டிப்பாக அவர் வரணும். கண்டிப்பாக வரணும். 60 வருஷம் ஆச்சு திராவிட கட்சிக்கு வந்து. திராவிட கட்சிக்காக ஓரளவுக்கு நாட்டுக்கு வளர்ச்சி தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு தமிழ்னா சொல்லும் போது எனக்கு சீமா வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. தமிழனா தமிழ் தேசியம் பேசுறாரு, எல்லாம் பேசுறாரு. எனக்கு தமிழ் தேசியம் பிடிச்சிருக்கு, அதனால அவர் வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற கலை நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே. ஆனால் கலை நிலவரம் ஓவராலா யாரு வருவாங்க? ஏடிஎம்கேல யார் நின்னாலும் வரும். இல்லை தமிழ்நாட்டில் ஓவராலா ஏடிஎம்கே, என்டிஏ கூட்டணி. என்டிஏ தானா? ஓகே. திமுகவுக்கு நாங்கள் ஏடிஎம்கே வரணும்னு நாங்கள் நினைப்போம். எடப்பாடி பழனிசாமி வரணும். எடப்பாடி பழனிசாமி வரணும். இந்த இவரு முதலமைச்சர் இவங்களோட அந்த 5 வருஷத்துல என்ன நல்லது பண்ணிருக்காரா? என்ன இப்ப பண்ணுதா? எங்க சொன்னதெல்லாம் செய்யவே இல்லை. சொல்லாத இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்றாரு. அது இல்லை, சொன்னது செய்யத்தான் முக்கியம். ஒரு சின்னதாக பண்ணிட்டு நான் எல்லாம் பண்ணிட்டுன்னு சொல்றது அது வேஸ்ட்டு. விவசாய கடன் நாங்கள் வாங்குறோம், இதில் பேங்க்கில் வாங்குறோம். அது முன்ன வரைக்கும் வட்டி கட்டிடுவோம், அப்படியே ரினியூல் பண்ணுவாங்க. இப்போ ஃபுல் அமௌண்ட்டு கட்டணும் அப்புறம் வராங்க. அதனால தானங்க என்ன பண்ணுறாங்க, போய் நகை வைக்கிறாங்க, நகை வச்சு பணம் கட்டுறாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் லேட் ஆகுது. அப்படி கிடையாது. முன்ன 6 மாதம் முடிஞ்சிச்சா உடனே வட்டி மாதிரி கேட்பாங்க, நேராக வட்டி கட்டிடுவோம், அப்படியே புதுப்பிச்சிடுவாங்க. அது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் அந்த விவசாயிகளுக்கெல்லாம். இப்போ அது மாதிரி இல்லை. இவர் இதில் கட்டுன்றாரு, அமௌண்ட்டு கட்டிட்டு மறுபடியும் 10 நாள் காத்து நடணும். அது 1 மாதம் வட்டி ஆச்சு, நகை வச்சு வட்டி. அதெல்லாம் எங்களுக்கு பெரிய கஷ்டமாக வருது. அவர் சொல்கிற வேண்டிய சொன்னதை செய்யலை. எலக்ட்ரிக் பில் மாதம் எடுக்கிறாரு, எடுக்கவில்லை. 2 செய்ய மாட்டாங்க, சொன்னது செய்யல. 38% வாக்குறுதி சிலது செஞ்சிருக்காரு, சிலதும் செய்யல. கடந்த முறை யாருக்கு ஓட்டு போட்டீங்க? கடந்த முறை ஏடிஎம்கே தான். 9,000 ஓட்டில் தான் தோத்தேன். இப்போ அந்த டிஃபரன்ஸ் மாறும். ஆமாம், கண்டிப்பாக மாறும். இவர் ஸ்டாலின் எப்படி நல்லா பண்றாரா? அவரு நல்லா பண்றாருங்க. அவரு ஆட்சி நல்லா பண்ணா கூட இது நிர்வாகம் சரியில்லைல்ல. அவரு கரெக்டு தான், அவரு கூட இருக்கிறவங்க சரியில்லைல்ல. அட்மினிஸ்ட்ரேஷன் கலைஞர் கூட இது இல்லைல்ல. அவங்கள பற்றிலாம் எதுவும் தப்பாக பேசவோ இதுவெல்லாம் இது இல்லை. புதாட்சி வந்தால் நல்லா இருக்கும், அவ்வளோதான். நம்மள மாரி மக்களுங்க அங்கங்கே இருக்க மாட்டாங்களா? எங்களை மாரியே இதுமாரி இருக்க தொகுதியில் கண்டிப்பாக போடும். ஒரு சில இதெல்லாம் நல்லதெல்லாம் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் போதைன்ற பழக்கத்தை ஒழிச்சிட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நீட்டு ஒழிக்கிறேன்னாரு, அதுக்கப்புறம் அது அப்படியே விட்டாங்க. ஆட்சியா முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் அது பேச முடியாது. நான் ஒரே சொல்லிட்டேன் நானே, ஃபர்ஸ்ட் அவரே வந்துடலாம். ஏன்னா பழசெல்லாம் வந்து செஞ்சுக்கிறாங்க ஒரு சில இதெல்லாம். புதுசா வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னு நம்ம பார்க்கணும்ல. விஜய் ஒரு பக்கம் நிறைய பலத்தோட அது வந்து ஒரு ரசிகர் மோகம் தான் இப்போ இருக்காண்டி. சிட்டியில் எப்படின்னு தெரியல, ஆனால் கிராமப்புறத்தில் வந்து அந்த ரசிகர் இளைஞர்கள் மட்டும்தான். அது குறிப்பிட்டு எங்கள் ஊரில் ஒரு 2000 ஓட்டு இருக்குன்னா ஒரு 50 பேர் அந்த இளைஞர்கள். அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களாம் ஆனால் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் கிராமத்தில் இருந்து பார்க்குறோம், பசங்க போகுதுப்பா, நாங்களாம் வந்து எங்களுக்கு இவ்வளோ செஞ்சுருக்காங்க, நாங்கள் வந்து இந்த வாட்டி தளபதிக்கு தான் செய்யணும், முதலமைச்சருக்கு தான் செய்யணும், முக ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு. மக்கள் அதாவது எலெக்ஷன் நேர்மையாக நடந்தால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. நானே இது வரைக்கும் என்னோடய வயசில் நான் உதவி சூரியனை தவிர வேறு எதுக்கும் ஓட்டு போட்டது கிடையாது. இந்த முறை முதல் முறையாக விசிலுக்கு போட போகிறேன். விசிலுக்கு போட போகிறீங்க? உங்கள் ஃபேமிலியில்? ஆமாம், 4 பேருக்கு ஓட்டுருக்கு. 4 பேரும் விசிலுக்கு தான் போட போகிறோம். ஓகே.
காசு கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். ஏன்னா காசு கொடுத்தா திருப்பி அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன். நான் அந்த கரெக்டாக ஏன் இந்த அளவுக்கு ஒரு இது கோவம்ன்ற மாதிரி தெரியுது? போவேன்னா என்னன்னா அதான் சொல்கிறேன்னே, எனக்கு வந்து லஞ்சம் ஊழல் இருக்கக்கூடாது, ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது, அவ்வளோதான். யார் வந்தா நல்லா இருக்கும்? உங்களுக்கு யார் வரணும்னு நினைக்கிறீங்க? யார் வந்தாலும் நாங்கள் இதை ஓச்சா தான் எங்களுக்கு ஆமா சோறு. ஆமா ஆமா. நீ வந்தாலும் சரி, தம்பி வந்தாலும் சரி, இதை நாங்கள் ஓச்சா தான், இந்த கோடியை நான் தூக்கினா தான் எனக்கு கடவுள் படி இழப்பாரு. நீ வந்தேன்னா ஓடு போடுற வழியே ஜெயிக்கிறத கேட்பேன். அப்புறம் இப்படியே பார்த்துட்டு போனாடா எப்பா நானா அண்ணா அந்த பக்கம் பார்ப்பேன். அண்ணா இந்த வெள்ளையா துணி போட்டுக்கிறாங்க, அவங்கள பார்ப்பேன், என்ன பார்க்க மாட்டேன். நான் அதை தான் சொன்னேன். உங்க குடும்ப வட்டாரங்கள்ல என்ன நினைக்கிறீங்க? நாங்கெல்லாம் டிஎம்கே தான். டிஎம்கே. நாங்கெல்லாம் அப்போலேருந்து சின்ன அப்போலேருந்து மாமனார் எல்லாம். திமுக இப்போ அதிமுக விஜய் அப்படின்னு ஒரு எதிர்கட்சி இருக்காங்க பலமா. திமுக வீழ்த்தக்கூடிய ஒரு எதிர்கட்சி என்ன கட்சியா இருக்கும்? ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே தான். எல்லாம் வந்து கவுன்சிலர்லாம் நல்லா பார்க்குறாங்க, எல்லாம் இதுலாம் இது பண்ணுறாங்க. எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. எதனா ஒன்று ஒரு லைட் எரியல, எதனா ஒன்று ரோட்டில் பிரச்சனை கூட உடனே ஃபோன் பண்ணுவோம், உடனே கவுன்சிலர்லாம் நல்லா பண்ணுவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எதுவும் வந்து ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுறதே கிடையாது, ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க உடனே. நாங்கள் ஃபோன் பண்ணோம்னாலே உடனே வருவாங்க. அப்படி நாங்கள் எங்ககிட்ட வந்து பேசலனாலும் உடனே ஈபிக்கு ஃபோன் பண்ணி உடனே அதை வந்து சரி பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு என்ன குறை இருக்குது? கோவில் கும்பாபிஷேகம் நடக்கலையா? ஊரில் திருவிழா நடக்கலையா? எந்த குறையும் இல்லையே. ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் சொல்லலாம். குறைன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கொஞ்சம் டெவலப்மெண்ட், இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் ஆசைப்பட்றாங்க மக்கள். வந்து தேவைப்படுது சார், இங்கே வந்து கோயில் நகரம், காஞ்சிபுரம்ன்றது கோயில் நகரம். சுற்றி கோயில் இருக்குது, திருவிழா நடக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து சின்னதாக இருக்குது. சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வராங்க. அவங்க ஊருக்குள்ளே வரும்போது டிராஃபிக் அதிகமாகிடுது. திருவிழா நடக்கும்போது பஸ்ஸு கூட போக முடியல. ஸோ என்னுடைய கோரிக்கை என்னென்னா, யார் வேணாலும் ஆட்சிக்கு வரட்டும், அவங்க வந்து மக்கள் முடிவெடுக்க போகிறாங்க. ஸோ என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், காஞ்சிபுரம் வந்து சுற்றுலா மையம் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும். ஏன்னா எல்லாருமே இப்போ நல்லதும் பண்ணுறாங்க, கெட்டதும் பண்ணுறாங்க. அப்போ விஜய் சாரெல்லாம் என்ன பண்ண முடியுங்கிறத அவர் வந்தால் தான் தெரியும். ஆமாம் ஆமாம் சார். இப்போ திமுக எதிர்க்கக்கூடிய ஒரு பலமான எதிர்கட்சினா யார்? இப்போதைக்கு ஏடிஎம்கே அவ்வளோ பலமாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் வந்தால் தான் தெரியும். விஜய் சார் இன்னும் டெவலப் பண்ணால் தான் தெரியும். அது யார் வந்தாலும் அப்படி தான் இருக்க போகுது. அதுக்கு ஏற்படுத்துகிற சட்டத்தை பொறுத்து தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இவர் வந்தால் தான் அது குறையும் கிடையாது. யார் வந்தாலும் அவங்கவுங்க திருந்தினா தான் உண்டு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி சட்டம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்தால் கொஞ்சம் பார்க்கலாம். ஆனால் அது எந்த விதத்துலையும் மாறாதுன்னு தான் நினைக்கிறேன். ஜென்ரேஷன் மாறும்போது எல்லாம் பிரச்சனையாக தான் இருக்கும். இல்லை, கண்டிப்பாக இல்லை. அது அவங்கள பார்க்கணும், நம்ம தான் அலைய வேண்டியிருக்குது. வாக்கு டைமு, எலெக்ஷன் டைம் மட்டும் தான் வராங்க. மற்ற டைம்லாம் நம்ம தான் அவங்கள தேடி போகிற மாதிரி இருக்கும். அவங்க எப்படி அதுவுமே நம்ம ஏதாவது காசு இல்லை பணமாக கொடுத்து தான் நம்மளை பார்க்க மாதிரி இருக்குது. அவங்கள எளிதில் பார்க்க முடியாது. ஈஸியாக அவங்கள பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். இப்போ திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு பலமான எதிர்கட்சினா எடப்பாடி, அதாவது ஆமா ஏடிஎம்கே தான். அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. கண்டிப்பா எடப்பாடியார் வருவார். இந்த தொகுதியில யார் வருவாங்கன்னு தெரியாது, ஆனா எடப்பாடியார் வருவார். மொத்தத்துல எடப்பாடி வருவார். இப்போ இந்த திமுக ஆட்சி, இந்த 5 வருஷம் ஆட்சி எப்படி பாக்குறீங்க? நல்லது இல்ல, நல்லது பண்ணிருக்காங்க, பண்ணலன்னு சொல்ல முடியாது. நிறைய அதுல சில நிறைய ஆமா, அதுதான். அது இல்லாம போராட்டத்துக்கு ட்ரக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, கஞ்சா அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே இல்லை அவர். ஏடிஎம்கே விஜய் அவர்லாம் ஒரு போட்டி போடுறாங்க. அதெல்லாம் யார் வந்தாலும் வரலனாலும், யார் ஓட்டு போட்டாலும் இந்த வாட்டி ஸ்டாலின் தான் வருவார். நிச்சயமா வருவார். ஓகே. ஆனா நிறைய பிரச்சனைகள்லாம் எல்லாத்தையும் தான் சமாளிக்கணுங்க. ஒரு போர் இப்போ கூட ஈரான்ல போர் நடக்குது, அதுக்கு சமாளிக்கலையா, பக்கத்து நாடுலாம் சேர்ந்து சமாளிக்கலையா, அது மாதிரி தான் இதுவும். அதனால கண்டிப்பா டிஎம்கே தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வீட்டு சைடுலலாம் என்ன சொல்றாங்க? எல்லாருமே விஜய் தானா? கம்பல்சரி விஜய் தான். ஏடிஎம்கே டிஎம்கேன்னு போன வாட்டி சீமானுக்கு ஒரு ஓட்டு போட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன். நாங்களே ஒரு 10 பேர்கிட்ட சொன்னோம், சீமானுக்கு போடு, மைக்குக்கு போடு, செய்திக்கு போடு, அப்படி போடுன்னு சொல்லி விட்டோம். 2 கட்சி மாற்றி போட்டோம். இவர் கமலுக்கும் போட்டோம், இவருக்கும் போட்டோம். ஆனால் வேஸ்ட்டு. மாற்றம் வர நாளைக்கு இப்போ இன்னைக்கு வரைக்குமே சரி, சீமான் கூட சரி, சாட்டி தூரம் போன எல்லாருமே வந்து எதிர்த்து எல்லாரும் பேசினாங்களே தவிர்த்து இன்னைக்கு விஜய் மட்டும் தான் எல்லாரும் பேசுகிறாங்க. இன்னைக்கு எல்லாருமே விஜய் பேச வச்சுக்கிறாரு. தப்பு நடக்கிறத தவிர்த்து விஜயை மட்டுமே பேச வைக்கிற ஒரு ஆள் விஜயால் மட்டும்தான் முடியும். எனக்கு ஓட்டு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு போட்டு இருக்கிறேன். நான் ஏடிஎம்கே தான் போடுவேன்.
நட்டால போடலாம இருக்கிறேன். அவர் அதிமுகன்றாரு. இருங்க வர நாங்கள் அதிமுக. நான் பார்த்து சொல்றேன். இப்போ இந்த திமுக ஆட்சி எப்படி பாக்குறீங்க? இது வரைக்கும் நடந்தது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, நாங்கள் திமுக எங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு சலுகை பண்ணுறது கிடையாது. நான் எங்களுக்கு எடப்பாடி ஐயா மூலியமாகவும் எங்களுக்கு நல்லது உதவி பண்ணியிருக்காரு. பசங்களுடைய படிப்புக்கும் சரி ஆரம்பத்தில் இருந்தே நான் நல்ல ஒரு உதவி பண்ணுறாங்க. ஏடிஎம்கே கட்சி தான் வரும்னு சொல்லிட்டு முக்கியமாக சொல்லுவேன். விஜய்லாம் அதெல்லாம் விஜய்னா எவ்வளோ சொல்லுங்க, நான் எவ்வளோ ரசிகர் சொல்லுங்க. ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கிற இதுக்கு அப்படியேப்பட்ட எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு இல்லாத இதுவாக கூட்டத்தை வச்சு சொல்ல முடியாதுல்ல. கூட்டத்தை வச்சு சொல்ல கலைஞர் கூட சொல்லுவார், எனக்கு கூட்டம் வந்து ஆனால் ஓட்டு போட மாட்டேங்கன்னு. அது எம்ஜிஆர் இருக்கும்போது. நான் அந்த காலத்துலேருந்தே இருக்கிறேன். எனக்கு 73 வயசு. எத்தனை அரசியல் நான் பார்த்துக்கிறேன். அது ஊழலே எல்லாரும் தான் நடத்தான் பெண்களுக்கு அந்த மாதிரி நிறைய அது ஊழலாம் நடக்க தான் செய்யும். எல்லா ஆட்சியும் நடக்க தான் செய்யும். இது இவர் ஊழல் பண்ணுறது யாருக்கும் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. விஞ்ஞான ஊழல்னு பேர் எங்களுக்கு. அவங்க ஊழல் ஜெயலலிதா பண்ணிட்டு அந்த இந்த சசிகலா பண்ணி இடவிடம் பண்ணி மாட்டி விட்டுச்சு. அந்த அம்மா நல்ல மதம். ஆமாம், நான் சின்ன வயசில் பார்த்துன்னு இருக்கிறேன், ஓட்டு போட்டுன்னு இருக்கேன். ஓரளவுக்கு சொன்னதை செய்யலை, எது சொல்லாத செய்கிறாங்க, சொன்னதை செய்யலை. முக்கியமான பிரச்சனை ஃபஸ்ட்டு காவாறு ஃபுல்லாக அந்த கழிவுநீர் ஃபுல்லாக சரி பண்ணார்னா அதுவே பெரிய. ஏன்னா எதிர்காலத்து குழந்தைங்க, எங்கள் குழந்தைங்க தான் பார்க்குது. அதனால் கழிவுநீர், மது, அதுக்கப்புறம் போதை நிறைய இடத்துல பரவிச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஒழிச்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். லேடிஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்க இந்த ஆட்சியில். இப்போ வர ஆட்சியிலையும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை தான் எதிர்பார்க்குறேன். இல்லை, ஊழல் சொல்கிறாங்க, எதுவும் நிரூபணம் ஆகலை இல்லையா? சும்மா எதிர்கட்சி எலெக்ஷன் டைமில் சொல்கிறது தானே. இவங்க இருக்கும்போதே சொல்லுவாங்க, அவங்க இருக்கும்போதே சொல்லுவாங்க. ஆனால் எதுவும் நிரூபணம் பண்ணல இல்லைங்களா? பாஜக கூட்டணியும் வலுவாக. அதிமுக தனியாக இருந்தாவது பெரும்பாலும் ஓட்டு கொஞ்சம் வாங்கியிருப்பாங்க. இப்போ பிஜேபி கூட போனதுனால அந்த ஓட்டு இப்போ வரதுக்கு. திமுகவுக்கு இப்போ உண்மையை சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச அதிமுக தான். அதிமுக பாஜக இப்போ இருக்கு, இப்போ இருக்கு. ஸோ ஓட்டுகள் தர வாய்ப்பு இருக்கு. டிவிக்கே ரசிகர்கள் தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சிருக்காரு விஜய். உண்மையாக பார்த்தா கூட்டம் சேருதுன்னா ஒரு நடிகர் ஒரு 30 வருஷமாக ஒரு நடிகரை பார்க்க ஒரு ஆர்வத்தில் விஜய் தான் சொல்லிட்டு போகிறாரு. அவ்வளோதான். ஒரு ரசிகர் ஒரு என்னுடைய தலைவர் தான் பார்க்க போகிறார் தவிர ஓட்டுன்னு பார்த்தப்போ அவருடைய தனிப்பட்ட விஷயம் இப்போ தெரியாது. அது ஓட்டு போடப்போ தான் தெரியும். நீங்கள் யாருக்கு தான் விஜய் பார்க்க ஆசை இருக்காது. தலைவர் விஜய் வராரு ஒரு ஆர்வத்தில் போய் பார்க்குறோம் தவிர. ஆனால் இங்கே காஞ்சிபுரம் தொகுதியில் யார் விஜய் வருவார் வாய்ப்பு இருக்கா? வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக வருவார்ண்ணா. வருவார், வரணும், வந்து தான் ஆகணும். நீ நல்லது நடக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாறணும். இன்றைக்கி இப்போ எல்லாருமே சரி, நம்ம ஊர் எம்எல்ஏவும் சரி, திருத்தணியில் இருக்கிற எம்எல்ஏவும் சரி, இப்போ இவ்வளோ நாள் வெளியே இல்லை, இப்போ திடீர்னு இப்போ நல்லது பண்ணுறாங்க. நம்ம ஊர் எம்எல்ஏ திருத்தணியில் இருக்காரு, அவர் 2025 தான் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணுறாரு இன்ஸ்டாகிராம். இப்போ மக்கள் என்ன எது அதிகமாக விரும்புகிறாங்க? சோசியல் மீடியாவில் இருக்காங்க. சோசியல் மீடியா உங்களை எப்படி ஏமாத்துறது? முதல்ல வீடு வீடாக போய் ஏமாத்துனாங்க, இப்போ சோசியல் மீடியாவில் ஏமாத்துறாங்க. அதை அதனால் இப்போ இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணி, நான் இப்போ இவ்வளோ 5 வருஷத்தில் இப்போ இவர் இவ்வளோ பிரச்சனை இருக்கா, உங்கள் ஸ்கூலில் பாத்ரூம் சரியில்லையா, ஏன் இப்படி இல்லைன்னு கேட்குறாரு. அந்த 5 வருஷத்தில் அவர் ஒழுங்காக பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு அந்த பிரச்சனையே இருந்திருக்காதுங்களா? அந்த ஒரு வருஷத்தில் இந்த கிட்ட பிரச்சனையே இருந்திருக்காதுண்ணா. அதிகபட்சம் 4 வருஷம் கரெக்டாக வயசுருந்தாருன்னா 5ஆவது வருஷம் பிரச்சனையே இருந்திருக்காது. அவர் இறங்கி இப்போ ரோட்டில் போய் ஓட்டுக்காரன அவசியமே இருக்காது. மொத்தமே கிளியர் ஆகிட்டே இருக்கும். நீ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலும் சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் சரி, அவங்க பசங்க இல்லை அவங்க போய் சேர்ப்பாங்களா, இல்லை அவர் போய் பார்ப்பாரா? யாரையும் பார்க்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. சும்மா ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு ஏதோ ப்ரைவேட் கம்பெனி எதனா ஒன்று தூர் வருதுன்னா அது இவங்க எடுத்து பண்ணுற மாதிரி இப்போ ஒரு போஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு வருது. மற்றபடி எதுவுமே சரி கிடையாதுண்ணா. விஜய்லாம் வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு இல்லை. ஒன்று அதிமுக, ஒன்று திமுக. விஜய் வர்றதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. ஆமாம், பாலியல் வன்கொடுமை, அதுக்கப்புறம் 2 வயசு குழந்தைலேருந்து 70 வயசு மூதாட்டி வரையும் பாலியல் வன்கொடுமை நடக்குது. போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் விலைவாசிகள் ஓவராக இருக்குது. ஒன்றும் சொல்லப்போனால் சொல்லிக்கினே போயினே இருக்கலாம், அவ்வளோ பண்ணிக்கிறாங்க அவங்க. அது மாதிரி அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் வாங்குனாரு. கேட்டால் 1,30,00,000 குடும்பத்துக்கு தான் வாங்கிக்கினாரு, மீதி இருக்கிற குடும்பத்துக்குலாம் வாங்கலை. அதான் நிறைய அதிருப்தி இருக்குது. திமுக மேலே அதிருப்தி நிறைய இருக்கிறது. உங்களோட இது சஜஷன் என்ன? நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும், யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த சட்டமே ஏற்றப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை யார் மேலே இருக்குது? எந்த கட்சி மேலே? அப்படின்னா திருமாவளவன் மட்டும்தானே. அப்படியா? ஆமாம். ஆனால் திருமாவளவன் அவரும் கூட்டணி இருக்கிறாரு. அவர் தனித்து வெளியே அதுக்கோசம் பேசணும்.
பேச மாட்டாரு. பேசல எதுவும் பேசுவாருன்னு தான் எதிர்பார்க்குறேன். இந்த காஞ்சிபுரத்துல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? திமுகவா அதிமுகவா? காஞ்சிபுரம் தொகுதி வந்து போன தடவை பாட்டாளி நல்லாச்சு. இதில் வந்து 1000 ஓட்டு தான் வித்தியாசம் இருந்தது இங்கே. 800 ஓட்டு கிட்ட. ஆமாம், 800 ஓட்டு தான் கிட்ட வந்தது. அதனால் இங்கேயும் வாய்ப்பு இருக்குது, அங்கேயும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேருக்குமே இந்த இடத்துக்கு வாய்ப்பு. உத்தரமேரூர் தொகுதி மெயினாக இருக்குது வாய்ப்பு. காஞ்சிபுரம் தொகுதி வந்து இவர் நின்னாருன்னா சோமசுந்தரனால வாய்ப்பு இருக்குது. அது கேஸ்ட் பில்லிங்கில் அந்த இது இருக்காங்களா, 20,000 ஓட்டு இருக்குது பிள்ளையார் பாலத்தில். அவர் அப்படியே கண்ணாக போடுவாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ஆசிரியருக்கு பண்ணார், அது பண்ணல. நான் சத்துணவு அமைப்பாளராக இருந்தேன் ஒரு காலத்தில். எங்களுக்கு பென்ஷன் ஏற்றுட்டார். நாய்க்கு 6,000 ரூபா கொடுக்குறாங்க, எங்களுக்கு 2,000 ரூபா தான் கொடுக்குறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு 1,400 கொடுத்துருக்காரு இப்போ. அது கூட நாங்கள் அந்த இது கேட்குறோம், அது கொடுக்க மாட்டேன்ட்டார். மாதம் மாதம் ஏற்றுறோம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஏற்றுறாங்களே என்கிட்ட, அது கொடுத்துருங்க, நாங்கள் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் கொடுக்கல. ஒரு 1,400 ரூபாய். அது என்ன 1,400 ரூபாய் கணக்கு? ஒன்று 1000 ரூபாய் ஏற்றுல, 2000 ரூபாய் ஏற்று, 1,400 ரூபாய் ஏற்றிருக்காரு. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் குறை இருக்குது. தேவையானது இது வருங்க. 20 அடி ரோடு, கவர்மெண்ட் ரோடு எல்லாம் முன்ன வந்துட்டாங்க. ஒரு பஸ்ஸோ காரோ வசதி இல்லை. வீட்டுக்காரங்க எல்லாமே முன்ன வந்துட்டாங்க. இது காரணம் இந்த காவாடணும் ஒன்றுது. ரெண்டாவது என்னன்னா, ஒரு பாத்ரூம் கிடையாது. இப்போ ஜனம் எவ்வளோ அவஸ்தைப்பட்டு போகிறாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்து ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கோம். சொல்ல முடியாதுங்க. இப்படியும் வரலாம், அப்படியும் வரலாம். காஞ்சிபுரத்தை பொறுத்த மட்டும் ஏடிஎம்கே ஒரு பலமான எதிர்க்கட்சி. அதான் சொல்றேங்க. காஞ்சிபுரம் வெற்றி கழகம் விஜய் வந்திருக்காரு. அவருக்குலாம் ஏதாவது வெற்றி வாய்ப்பு தான் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. மக்களுடைய உணர்வு எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே ஓகே. மேம்போக்கா சொன்னா இப்படி நடக்குது, ஆனா மக்களுடைய உணர்வு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கா? லாஸ்ட் டைம் நீங்க ஏதாவது டிஎம்கே ஓட்டு போட்டிருப்பீங்க, ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கா? மாத்தி போடலாமா அப்படின்ட்டு? அதெல்லாம் ஒண்ணு. எங்களுக்கு எல்லாம் ஃபேவரா தான் பண்றாங்க. ஓகே ஓகே. எங்களுக்கு நாங்க எந்த உதவி போய் கேட்டாலும் 2 பேருமே பண்றாங்க. யாரு ஏடிஎம்கே பண்ணாங்க, டிஎம்கே பண்றாங்க. யார் வந்தாலும் கரெக்டா. அவ்வளவுதான். இல்லைன்னா கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம போகிறதில்ல. நான் அது யாரையும் தேடி போகல, அதனால் நம்மளுக்கு அதை பற்றி தெரியல. போகிறாங்க, எல்லாரையும் தான் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்களை வந்து எம்எல்ஏ வந்து கவுன்சிலர் வந்து எல்லாமே லோக்கலு எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஏடிஎம்கே அரசியலை பொறுத்த வரைக்கும் இங்கே முடிவு பண்ணுறதில்ல, அவங்க மேலே நடத்துகிற இது வச்சு தான் கீழே முடிவு பண்ணுறாங்களேன்னு லோக்கல் ஆளுங்களை வச்சு முடிவு பண்ணுறது இல்லை இல்லையா? அதனால் வந்து அது மாதிரி இருக்கும். எங்களுக்கு பட்டா கொடுத்துருக்குறாங்க. திருநங்கை எங்களுக்கு பட்டா கொடுத்துருக்குறாங்க, ஐடி கார்டு கொடுத்துருக்குறாங்க, நல வாரியத்தில் இது பண்ணியிருக்கிறாங்க. 40 வயசுக்கு மேலே எங்களுக்கு முதியோர் பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. திருநங்கைன்னுட்டு 1000 ரூபாய் இருந்தது, 1500 ரூபாய் ஆக்கியிருக்கிறாரு. திருநங்கைன்ற ஒரு அடையாள அட்டை கொடுத்துருக்குறாரு. எங்களுக்கு எல்லா அங்கீகாரமும் கொடுத்துருக்குறாரு. அவர் தான் ஆட்சிக்கு வரணும், அவர் தான் இருக்கணும். என்ன அவர் வந்தால் நல்லா பண்ணுறாரோ இல்லையோ, ஒரு மாற்றம் வரணுமே. இவங்க 2 பேரும் தானே மாற்றம் இது பண்ணிக்காங்க. ஒரு மாற்றம் வரணும். மாற்றம் வந்து பேருக்கு பாயலாம் புத்தம் இல்லையாண்ணா, பண்ணுறாரோ இல்லையோ எங்க அண்ணன் வரட்டும், வந்தவர் பண்றாரோ இல்லையோ மாற்றம் வரணும். நீங்க இதுக்கு முன்னாடி யாருக்கு பாமக ஓட்டு போட்டீங்களா? போன எலெக்ஷன்ல ரெட்டாயில் தானே போட்டேன். ரெட்டாலிக்கு தான் போட்டீங்க? ரெட்டாயில் தான் போட்டேன். இப்பயே ரெட்டாலிக்கு போகலான்னு பார்த்தேன், ஆனா இல்லை. இவர் வந்த பிறகு நான் இவருக்கு போடுறேன், விஜய்க்கு. எங்க அண்ணன் போறேன். நான் என்ன கேட்பேன், வசதியாக இருக்கணும், 4 பேர் நடக்கிற மாதிரி நடக்கணும், 4 பேருக்கு உதவி பண்ணணும், நல்லா சாப்பாடு நல்லா கிடைக்கணும், என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது, அந்த தான் நினைப்பேன் நான். தேவையான வசதி. ஆமாம், எனக்கு தேவையான வசதி எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்கிறவங்க கஷ்டமாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் தேவையான வசதி, நல்ல 3 வேளை சாப்பாடு, யாருக்குமே சரி நல்லா வசதியாக இருக்கணும், நல்ல வேலை இருக்கணும். இதுமாரி எல்லாம் எங்களால் லோல் அடிகிற மாதிரி என்னோட பின்னாடி வர்றவங்களுக்கு அந்தமாரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். சலுகைகளை விவசாயத்துக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கிறாரு. நாங்கள் பெரிய விவசாயிங்க. எவ்வளோ சமாளிக்க முடியாத நேரத்தில் கூட உயிர் காத்த உத்தமன்னு சொல்லுவோம் அந்த கட்சி. அவள் தான் எங்களுடைய உயிருக்கு காத்தவர் கலைஞருடைய கட்சி தான். விவசாயிக்கு மட்டும். மீதி பேருக்கு எப்படி? உங்க வீட்டுல எல்லாம் ஊர்ல எல்லாம் விவசாயம் தான். எல்லாருமே அவங்க தான் போடுவாங்க. ஆமா, யாரும் மாற்றமே கிடையாது. உத்தரமேரூர்ல யாரும் வரணும்? திமுக தான் வரும். திமுக தான் வரும். கண்டிப்பா திமுக வரும். எதுவுமே வராது. அதாவது அதிமுக வருதோ இல்லையோ எங்க கட்சிக்காரர் வருவார், கண்டிப்பா எங்க நம்பிக்கை இருக்குது. இங்க உத்தரமேரூர்ல யாரும் வருவாங்க? உத்தரமேரூர்ல அதான் அவர் தான், ஸ்டாலின் தான். திமுக தான் வரும். ஆமா காலவங்களமா ஆமா ஆமா.
நாங்கள் எப்போதுலேருந்து அந்த கட்சி தான், கட்சியெல்லாம் மாற மாட்டோம். அவர் எங்களுக்கு செய்கிறாரா இல்லையா, நாங்கள் அந்த கட்சி தான். நான் தமிழர் கட்சி நடுவில் யாருன்னா வரலாம். விஜய் அந்த மாதிரி ஏதாவது விஜய்க்கெல்லாம் வாய்ப்பு கம்மி தான். ஸ்டாலினே வரலாம், சப்போர்ட் இருக்கு. பட்டு எப்படி சொல்றதுன்னா, சப்போர்ட் எங்களுக்கு உரிமை தொகை வேணும், அந்த சப்போர்ட் இன்னும் அதிகமாக வேணும். அவரு மாற்றம் ரொம்ப இருக்குது. அவர் வந்து என்னங்க சொல்லியிருக்காரோ, நான் ஆம்பளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க, நான் லேடிஸுக்கும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க, மாதாச்சுன்னா மகளிர் தொகை அவரும் கொடுக்குறேன்னு இருக்கிறாரு. நான் இப்போ வந்து மாதம் வந்து சிலிண்டர் வந்து 3 சிலிண்டர் 2 சிலிண்டர் கொடுக்குறேன்னு இருக்காங்க. அதனால ஏடிஎம்கே தான் வரும்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுக்குறோம். சரி, திமுக ஆட்சி எப்படி பாக்குறீங்க இது வரைக்கும் நாங்கள் வந்து திமுக ஆட்சியில் வந்து நான் வந்து எதுவுமே எதிர்பார்க்கறது கிடையாது, எதிர்பார்க்கல, இன்னும் வரல. எனக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் திமுக சார்பில் ஒரே ₹1 கூட நானும் வந்து வாங்கினது கிடையாது. கருத்து நான் வந்து திமுக வேணும் இது ஒன்று சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். அதாவது விஜயன்னு சொல்ல மாட்டேன், அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றாரு. ஆனால் யார் வந்தாலும் நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். என்னோட கருத்து வந்து அந்த மாதிரி நல்லா நான் சொல்கிற மாதிரி அதுமாரி நடந்தால் நல்லாயிருக்கும். விஜய்க்கெல்லாம் இங்கே அதெல்லாம் செல்லாது, அது இதெல்லாம் சும்மா கட்டியா 2 கட்சி தான், அந்த 2 கட்சியில் இவங்க தான் உருவாகும். விஜய்லாம் சும்மா அதான் கேஸ். இந்த திமுக ஆட்சி எப்படி பாக்குறீங்க, இந்த 5 வருஷம் ஆட்சி? அது ஒன்றும் சுகம் இல்லாத ஆட்சி தான், எல்லாம் சுகமாக கிடையாது. திமுக ஆட்சியில் சுகம் கிடையாது, எல்லாம் எல்லாத்துலேயும் இதுதான் கட்சி. அந்த அதான் சொல்கிறாங்கல்ல, காமிக்கிறாங்கல்ல, கொள்ளை வழிப்பறி காதலி வைக்கிறது, இது கற்பழிக்கிறது. இந்த போலீஸில் அடக்குமுறை செய்ய கிடையாது டிஎம்கேல, அதை அடக்கிறது முடியாது செய்யலை. அதனால எல்லாமே இந்த தமிழ்நாடை கெட்டு போச்சு. அதனால் போலீஸு கண்ட்ரோலை வச்சுக்கின்னு யார் எது செஞ்சாலும் அதை நிர்வாகம் சரி பண்ண முடியல. தன் கண்ட்ரோலில் வச்சுக்கின்னு அதை கம்முன்னு விட்டார் அவர். அதாவது இந்த சில இதெல்லாம் எந்த ஆட்சி வந்தாலும் ரவுடிசம். அது திருடுனா ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, திருடுனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னுவாங்க. அது அதிமுக வந்தாலும் அதுதான் நடக்கும், திமுக அது எல்லாம் அவனுங்களா பார்த்து திருந்தினா தான் உண்டு அப்படின்னு. ஸோ வந்து மறுபடியும் திமுகவுக்கு தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ இவர்கிட்ட இருந்தவர் இவர்கிட்ட இருந்த கூட்டணி கட்சின்றதை விட அவங்ககிட்ட இருந்த ஆளுங்களை எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. வந்து அதிமுகவில் இருந்தவங்க அவங்ககிட்ட இருந்தவங்களுக்கு அவருக்கே பிடிக்கல. வந்து அப்படி இந்த மாதிரி இவங்க என்னத்தை இது பண்ண போகிறாரு இவர். இதுவரை இவங்க கட்சியில் கூட்டணி என்ன யார் எந்த சீட்டு என்ன இதுன்ட்டு 4 நாள் சொல்கிறேன் 5 நாள் சொல்கிறேன் அப்படின்றாரு. ஒரு இவர்கிட்ட இருக்கிற வந்து அன்றைக்கி அந்த அம்மையார் இருந்தாங்க, எம்ஜிஆர் புரட்சி தலைவர் இருந்தார். கூட்டணி முடிவு பண்ணுறது அதிமுக அவங்க இடத்துல தான் முடிவு பண்ணாங்க. ஒரு பிஜேபி நம்பி டெல்லிக்கு போகிறாரு, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவர் கேட்டுன்னு வர்றாரு. இவருக்கே இவர் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார் இவர்? விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சு அது இங்கே விஜய் வேலைக்கு அது இல்லை, வில்லேஜ்லாம் இருக்காது, சின்ன பசங்க தான், பெரியவங்க யாரும் விருப்பம் கிடையாது. எங்கள் ஊர் பொறுத்த வரைக்கும் 1500 ஓட்டு இருக்குது, அதில் ஒரு 10 ஓட்டு கூட விஜய்க்கு ஆள் கிடையாது. இந்த ஊரை பற்றி சொல்ல, கிராமத்தை பற்றி சொல்கிறேன், கிடையாது, சுத்தமே கிடையாது. அது மாதிரி இந்த சில கிராமங்கள் அந்த மாதிரி இருக்குது, கீழே எல்லாமே இருக்குது. டவுன் சிட்டியில் கொஞ்சம் காட்டுது, விஜய் கொஞ்சம் டவுன் சிட்டியில் காட்டுது, அதை பற்றி மறுக்க முடியாது. கிராமத்தெல்லாம் கிடையாது, வில்லேஜில் இல்லை, வில்லேஜில் கிடையாது. இங்கே வந்து உத்திரமேரூர், இது வந்து உத்திரமேரூர் தொகுதி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான். ஏன்னா இப்போ கூட இந்த பாலம், இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த பாலம் பூஜை போட்டு வேலை நடந்திருக்கு. அவ்வளோ ஒரு இளைஞர் வேலூர் அண்ணாண்ட ஒரு பாலம் இப்போ ரீசெண்டாக வேலை நடந்துன்னு இருக்குது. அந்த மாதிரி இது வந்து கிராமப்புறன்றதுனால விவசாயத்தை நம்பியிருக்காங்க. இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் இதெல்லாம் வந்து நிறைய பண்ணுறாங்க. இங்கே ஒரு குடோன் வச்சுருக்காங்க ஊத்துக்காட்டில், நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கே பெரும்பாலும் டிஎம்கே தான். கரெக்ட் தான், நிறைய இடத்துல இருக்குது, இங்கெல்லாம் இல்லை அவ்வளோ பெருசாக. இங்கெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களோட வாக்கு அதிமுக தான் அப்படின்னு என்னோட வாக்குன்றது இல்லை, பெரும்பாலும் வாக்கு வரணுமோன்னு நினைக்கிறதாங்க தான். திமுகவுக்கு வர முடியாது சொல்ல முடியாது, இவங்க 2 பேரும் டஃப்பாக இருக்கும். டஃப் ஃபைட் விஜய்க்கும் இதுக்கும் டிஎம்கேக்கும் டஃப் ஃபைட் இருக்கும். ஓகே. சரி, நீங்கள் லாஸ்ட் டைம் ஓட்டு போட்டிருப்பீங்க டிஎம்கே, ஏடிஎம்கேக்கும். ஆமாம், வருத்தப்பட்டிருக்கீங்களா? வருத்தப்பட்டு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஐயோ, இவங்க போட்ட மேலே ஒன்றுமே பண்ண போட்ட பிறகு உடனே வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. சரி, அடுத்தது பார்த்துக்கலான்னு தான். ஓட்டு போட்டு வருத்த தான் பட்டுக்கிறேன்.
அப்போ திமுகவுக்கு தான் போட்டிருக்கீங்க நீங்க. ஆமாம். ஓகே. அவங்களோட ஆட்சி எப்படி இருக்கு இந்த 5 வருஷத்துல? ஒன்றுமே பண்ணலையே. ஆட்சியை எங்கே நடத்துனாங்க? ஆட்சியை எதுவுமே பண்ணலையே. ஊழல், போதைப் பொருள் அதெல்லாம் தான் அதிகமாக பண்ணிக்கிறாங்க. பாலியல் துன்புறுத்தல் உண்டு. அதெல்லாம் தான் அதிகமாக பண்ணிக்கிறாங்க. அப்போ திமுகவுக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு எதிர்க்கட்சினா அதிமுகவோட அந்த கூட்டணி தான். ஆமாம் ஆமாம். நான் என்ன வரணும்னு எதிர்பார்க்குறேன்னா முதல்ல போதையை ஒழிக்கணும்னு இது பண்ணுவேன். ஏன்னா அதுதான் இப்போ ரொம்ப இதுவாகி ரவுடிசம் அதிகமாக பண்ணுறாங்க. அதனால் காஞ்சிபுரத்தை பொறுத்த அளவில் ரவுடிசம் அதிகமாக இருக்குது. முன்னே நல்லா பண்ணலாம். மூஞ்சி பார்த்தா உனக்கு தெரில. நல்லா பண்ணல. கஞ்சா இதெல்லாம் பண்ணல. நல்லா பண்ணலாம். அவங்க போதைப் பொருள்லாம் அதிகமாக இருக்குது. ஒன்று அவங்க பண்ணலாம். நல்லா இங்கே வந்து நிற்கவே கூடாது. புத்தா இல்லையா உங்களுக்கு? நானே குஸ்திக்கிறேன். எப்படியா? நான் பிகாம் ஃபஸ்ட்டுக்கிறேன். உண்மையாக பிகாம் ஃபஸ்ட்டுக்கிறேன். வேலை இல்லை. இங்கே பூக்கரில் வேலை செஞ்சு கிடக்குறேன். இந்த மலைகளில் வேலை செய்கிறேன். எதுவுமே இல்லை. எங்களுக்கு கடைக்கு லோன் தராங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு. நாங்கள் வாங்கி வியாபாரம் பண்ணுறோம், லோன் கட்டுறோம். அதான் எங்களுக்கு. பண்ணுறாரு லோன்லாம் கொடுக்குறாரு. கடை வியாபாரத்துக்கு கொடுக்குறாங்க. 50,000 இருக்கும். இதுவே போதும்பா. இதுவே கட்சி வரை நிரந்தரமாக இருந்தால் போதும். ஆமாம், இருந்தாவே போதும். எங்களுக்கு பெரிய கடைலாம் வேணும்னு அவசியம் நாங்கள் ஆசைப்பட மாட்டோம். நாங்கள் காலங்காலமாக போன டைம் தான் அந்த சூரியன் வச்சுருந்தோம். எங்களது எதுவுமே ரெட்டையில தான். லாஸ்ட் டைம் தான் சூரியனுக்கு இப்போ மாற்றி போட்டதுனால தான் அவர் ஆட்சி வந்தது. நான் சென்னையில் தான் எனக்கு வீடு ஆவடி. இங்கே மாமியார் வீடு வந்து ஆட்சி மாறினதுனால தான் இங்கே ஒரு 5 வருஷமாக வந்து இங்கே வசிக்கிறேன். மாமியார் கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு நானும் அரசியலில் தான் இருந்தேன். பிஜேபியில் தான் இருந்தேன். செயலாளராக இருந்தேன். ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரி, அரசியலே வேணாம். நம்ம முதல்ல குடும்பத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் அரசியலில் போனோம் முடிவு பண்ணியாச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தாங்க. 10 வருஷம் கழிச்சு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக நான் பார்க்குற இதுனா நான் லோடுக்கு போகிறோம்ல, எல்லா இடத்துலையும் நானும் கேட்பேன். இப்போ நீங்கள் மைக்கை வச்சு என்கிட்ட கேட்குறீங்க. நான் சாதாரணமாக வந்து சாதாரணமாக கேட்பேன். அப்படின்னா சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க. என்டிஏ அதிமுக கூட்டணி அப்படின்ற சொல்கிறாங்க. நான் இந்த ஊருக்கு மட்டும் போகிறதில்ல. நான் லோடுக்கு இது வரைக்கும் போவேன். ஆற்காடு வரைக்கும் போவேன். இந்த பக்கம் ஓரக்கடம், இந்த பக்கம் வந்தவாசி வரைக்கும் போவேன். இந்த பக்கம் அரக்கோணம் வரைக்கும் போவோம். இது மாதிரி நீங்கள் என்கிட்ட மைக்கில் கேட்குறத நான் அந்த மாதிரி கேட்பேன். என்னம்மா இந்த ஏரியாவில் யார் வருவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு கேட்குறத அதை வச்சு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். டிஎம்கே தான் வரும்ண்ணா. திரும்ப டிஎம்கே. ஆமாம். விஜயெல்லாம் வர மாட்டாரா அப்படின்றது இல்லைண்ணா. அவங்க காலங்காலமாக இருக்கிறாங்க. புதுசாக வந்தவங்க எப்படி வருவாங்க? ஒரு இது இருக்குல்ல, டவுட் இருக்குல்ல. எல்லா இடத்துலையுமே முக்கால்வாசி தனித்தனியாக இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேன்னு பழைய ஆளுங்களாம் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. புதுசாக வரவங்க புதுசாக பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் தான் வரணுன்ற மாதிரி பண்ணுறாங்க. இன்னைக்கு வரலனாலும் நாளைக்கு வரலாம். குற்றச்சி யாரும் இல்லை. எடப்பாடி மேலே இருக்குது, நம்ம பிஜேபி சில அமைச்சர் மேலே இருக்குது. புரியுதுங்களா? எல்லார் மேலே தான் இருக்குது குற்றச்சாட்டு நிரூபித்து குற்றச்சாட்டுன்னு வந்தால் தான் அது உண்மை. இப்போ நீங்கள் நானும் சொன்னால் குற்றச்சாட்டுன்னு ஆகாது. அது திமுக எப்படி வந்தாலும் தமிழ்நாட்டில் இப்போ என் நிலவரத்துக்கு சொல்கிறேன், அண்ணா திமுக தான் வரும். பலமான கூட்டணி அதான். இதெல்லாம் வராது. சொல்கிறீங்க. இங்கே உத்தரமூரில் யாருன்னா ஜெயிப்பா? யாரு கேண்டிடேட்ஸ் ஒன்றும் சொல்லலையே. திமுகவா அதிமுகவா? அது ஆளை பொறுத்து தான் சொல்ல முடியும். ஆளை பொறுத்து தான் சொல்ல முடியும். இருந்தாலும் முதலமைச்சர் அண்ணாடிஎம்கே தான் வரும். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக வர முடியும். வாய்ப்பு அவர் வந்தால் தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். மீதி யார் வந்தாலும் சோகப்படாது.